ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை கடைக்கும் வீட்டுக்கு திரிய வைக்கணும், மல்லியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு வேணுமுனே பிடிச்ச ஒரு ஜூஸை சொல்லி கடைசியில் எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கல, நீ போயிட்டு நான் சொல்கிற ஃப்ளேவரை மறுபடியும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா கால் கடுக்க போய் வாங்கிட்டு வராங்க. அந்த ஜூஸை குடித்து பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கு ஜூஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லியை காரி துப்புறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மல்லி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஒன்று நம்முடைய விஜய், ஒன்று நம்முடைய வெண்பா குட்டி தாங்க. இல்லைனா இவங்கெல்லாம் நம்முடைய மல்லியை செஞ்ச விஷயத்துக்கு நின்னார். நம்முடைய மல்லி ரிப்பீட்டடாக அவங்கள ஆக்ஷன் எடுத்திருந்தா வேறு லெவலில் எடுத்துருப்பாருங்க. ஆனால் அந்த டைரக்டர் ஏன் இப்படி கதையை எடுத்துகிட்டு போகிறான்னாங்க தெரியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட நீ எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு கிழிச்சது போதும், நீ போயிட்டு எனக்காக ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வேண்டாங்க. ராஜிமா இவளை சும்மா விடக்கூடாது, நம்மளை மாமா முன்னாடி அசிங்கப்பட வச்சால, கண்டிப்பாக இவளுக்கான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும். இவளை நம்ம இப்போ என்ன பண்ணாலுமே மாமா கேட்க மாட்டார், அதுவும் போக இவ சொன்னாலே அதை நம்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இந்த வீணா போன ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவேட்டாக வேணுமுன்னே பிளான் பண்ணி நம்மளுடைய மல்லியை இந்த ராஜேஸ்வரியோட காலில் விழ வைக்கிறதுக்காக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை வேணுமுன்னே பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிற மாதிரி பிடிக்காத அப்படியே கீழே தவறி விழுற மாதிரி பண்ணுறாங்க. விழுந்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போடுறாங்க. உனக்கெல்லாம் என்ன சமைக்க தெரியுமா, டீ போட்டு எடுத்துகிட்டு கையில் கொடுனா இப்படி கீழே போடுறிய அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்கள் வாங்கலை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி சொன்னாலே, அப்போ என் மேலே தப்பு இருக்கா, போயிட்டு என் தம்பிக்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. இவை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய மல்லியும் விஜய் வெண்பா இவங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இது போட்டியில் தோற்று மல்லிகைப்பூவை பார்த்தீங்கன்னா கட்டி நம்முடைய மல்லியோட தலையில் வச்சதுக்காக இவ தலையிலலாம் நம்ம பூ வச்சுட்டோமே, இதுக்கான ரிவெஞ்சை எடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறங்கி இருக்காங்க. இந்த காஃபியை போட்டு உடைச்சதும் இல்லாத மரியாதையாக போயிட்டு மாஃப் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடியா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியை அதிகார ஆணவத்தோடு சொல்கிறாங்க. இவ அதிகார ஆணவத்தெல்லாம் அடக்கணும்னா கண்டிப்பாக நம்முடைய விஜய்க்கு இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவோட முகத்திரையை கண்டிப்பாக நம்முடைய மல்லி காட்டணுங்க. அப்படி இல்லைன்னா அவர் அவருக்கு தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே ஆகணுங்க. ஆனால் இந்த இடத்துல நம்முடைய அன்னபூர்ணிமா மட்டும் இருந்தாங்கன்னு வைங்களேன், இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக நம்முடைய விஜய்கிட்ட போட்டு உடைச்சிருப்பாங்க. இவங்க நல்ல நேரமோ என்னன்னு தெரியல, நம்முடைய அன்னபூர்ணிமா இந்த நம்முடைய மல்லிக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் வீட்டில் இருக்கிறதுங்க. பிரச்சனை முடிகிற நேரத்தில் நம்முடைய அன்னபூர்ணிமா ஒரு கலக்குவாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ இந்த ராஜேஸ்வரியோட அராஜகம் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு முடிவு கட்டினா நம்ம அன்னபூர்ணிமா திரும்ப வரணும்னு நினைக்க மறக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.